இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். பாருங்க, ஆண்டவர் சமூகத்தில் இரவலை காத்திருந்த போது ஆண்டவர் என்னோடு கூட பேசின வார்த்தை தான் இந்த வார்த்தை. நீ பாடலை மறந்து விட்டாயோ. அல்லேலூயா. உன்னுடைய பாடலை நீ மறந்து விட்டாயோ. அன்பு கிறிஸ்தவ நண்பர்களை, உங்களுக்கு இந்த செய்தி புரியுமா புரியுன்னு தெரியல. என்ன மாதிரி நெருக்கத்தில் இருக்கிற எல்லாருக்கும் இது புரியுங்க. ஒரு கிறிஸ்தவன் அல்ல, ஆண்டவர் பாடி துதிக்கணுங்க. அல்லேலூயா. பாருங்க, ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 19வது வசனம். சங்கீதங்களினாலும் கீர்த்தங்களினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி. அல்லேலூயா. கீர்த்தனம் பண்ணி. அடுத்த வசனத்தை போட்டுக்கு, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரித்து. இதுதாங்க ஆண்டவர் விரும்புகிறது. பாருங்க, நான் ஒரு முறை ஊழியத்தை விட்டு போயிடணும், நம்மளால் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண தெரியாது, டீம் ஒர்க்கு பண்ண முடியாது, என்னால் முடிஞ்ச ஒரு பகுதி நேரமாக ஊழியம் செய்யணும். நிறைய பேர் முழு நேர ஊழியத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்டவங்க இந்த செய்தி நீ கேட்கலாம். முழு நேர ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தவங்க இந்த செய்தியை கேட்கலாம். நீங்கள் ஏன் முழு நேர ஊழியத்துக்கு வரல? பயம். என்னங்க பயம்? கேள்விகள். ஐயோ, நம்ம பசியாக இருந்துருவோமோ, பட்டினியாக இருந்துருவோமோன்னு சொல்லி நிறைய சந்தேகங்கள், தேவையில்லாத பயத்தினாலே முழு நேர ஊழியத்துக்கு வரவே இல்லைங்க. வரவே இல்லை. எனக்கும் அப்படி வந்துச்சுங்க. வந்துச்சு. நான் ஒரு முறை ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்து அழுது கொண்டே இருந்தேன். பாருங்கள், நான் ஊழியத்தை விட்டு போயிடணும், நான் ஊழியத்துக்கு லாய்க்கு கிடையாது, எனக்கு ஊழியம் செய்ய தரல, நிர்வாகம் பண்ண தரல, என்கிட்ட பணம் இல்லை, என்கிட்ட நிறைய நெருக்கம், நிறைய அவமானமாக இருக்குது. எங்கள் வீட்டில் எல்லோரும் திட்டுறாங்க. எங்கள் அம்மா பேர் சரஸ்வதி. அவங்க சொல்லுவாங்க, டே வேலை செஞ்சுக்கிட்டு உன் மதத்தை பரப்புடா. அவங்க சொல்லுவாங்க. அவங்களுக்கு தெரியாது, ஏசப்பா என் கண்ணீரை தொடச்சி என் வியாதியை சுகமாக்குனாரு. நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறது ஏசப்பா தான் காரணம். நான் எப்படி இயேசுவை பின்பற்ற ஆரம்பித்தேன்? வியாதியினாலே சாக கடந்து எனக்கு ஏசப்பா இடத்தில் ஜெபித்த போது ஏசப்பா உயிர் கொடுத்தார், என் கண்ணீரை துடைத்தார். என் கண்ணீரை துடைத்த ஆண்டவரை ஒரு காலகட்டத்திலே அவரை மறுதளித்து விட்டு, இயேசு தான் என்னை சுகமாக்கினாருக்கு என்ன நிச்சயம், அவர் மறுதளித்தேன், அவரை சந்தேகப்பட்டேன். ஆனாலும் ஏசப்பா என்னை தேடி வந்து எனக்கு தரிசனமானார். உலகத்தில் உள்ள அவரை அறியாத ஜனங்களுக்கு அழுது கொண்டே இருந்தார். நானே தேவன், என்னை தவிர வேறு தேவர்களை நான் இந்த ஜனங்களுக்காக பிரதிபிக்கிறேன். என்னால் படைக்கப்பட்ட என் ஜனங்கள் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், சந்தோஷம் தர விரும்புகிறேன், சமாதானம் தர விரும்புகிறேன், வியாதிகளை சுகமாக்கும்படி விரும்புகிறேன். ஆனால் யாரும் என்கிட்ட வரமாட்டாங்க. அழுது கொண்டே இருக்கிற இயேசுவை என் கண்களினால் பார்த்தேன், என் காதுகளினால் அந்த அழுகிற சத்தத்தை கேட்டேன். என் கண்ணீரை துடைத்து ஆண்டவர் கண்ணீர் வடிக்கிறார்ல, நான் தானே அவர் கண்ணீரை துடைக்கணும்னு சொல்லி ஏசப்பா ஊழியத்துக்கு வந்துட்டேங்க. ஒரு வேளை கஷ்டங்கள் நெருக்கங்களை பார்த்து ஊழியத்தை விட்டு ஓட நினைக்கிறேன். பாருங்கள், ரயில்வே ஸ்டேஷனில் அப்படி கண்ணீரோடு உட்கார்ந்துருக்கும் போது என் முன்னாடி ஒரு குப்பை தொட்டி இருந்துச்சு. அதில் யூஸ் மீ அப்படின்னு எழுதியிருந்துச்சு. அதை பார்த்து அங்கே அழுது கொண்டே இருக்கிறேன். அந்த இடத்துல இயேசுவை நான் மறுபடியும் பார்க்கிறேன். அவர் என்னை பார்த்து சொல்கிறாரு, யூஸ் மீ, என்னை பயன்படுத்துகிறா. இவ்வளோ நெருக்கங்களோடு இருக்கிற அவமானம் நிந்தைன்னு சொல்லி அழுதுகிட்டே இருந்தால் எப்படி இருக்கும்? என்னை யூஸ் பண்ணி, என்னை பயன்படுத்தி என்று சொல்லுகிறார். எத்தனை இன்பம்! அல்லேலூயா. நான் சொல்கிறேங்க, நம்ம நிறைய நேரத்தில் வாக்கு தத்துவங்களை மறந்துடுறோம். நம்ம எல்லாம் அழைக்கப்பட்டவர்கள் எதற்காக தெரியுமா? அவரை நாமத்தை துதிப்பதற்காக. எப்பொழுதும் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார். எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம் பண்ணணும். எந்த நிலைமையிலும் ஏசப்பாவை துதிக்கணும். அல்லேலூயா. அவங்கள்ட்ட ஜனங்கள்கிட்ட ஏசப்பா விரும்புகிறது என்ன தெரியுமா? அவரை துதிக்கிற ஜனங்களாக இருக்க வேண்டும். நான் யோசித்து பார்த்தேன், இந்த உலகத்தை விட்டுட்டு ஒரு நாள் நானும் மறிப்பேன், நீங்களும் மறிப்பீங்க. மறித்து நாங்கள் என்ன செய்ய போகிறோமா? பாடிக்கொண்டே இருக்க போகிறோம். பரலோகத்தில் 24 ஹவர்ஸுங்க. ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் அங்கு சேலையிலும் கர்த்தர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஏசாயா தரிசனம் காண்கிறார். அங்கு அவ்வாறு சட்டைகளோடு கூட அங்கு துதியின் சத்தம் வந்து கொண்டே இருக்கிறது. எப்பொழுதும் துதிக்கிற சத்தம். உன்னதமானவரை அடை,
அந்த தேவாதி தேவனை துதிக்கிற சத்தம் ஐயா. அல்லேலூயா. இந்த பூலோகத்தில் இருக்கிற எல்லா நாளும் அதை தாங்க ஆண்டவர் என்னிடத்துல உங்களிடத்துல விரும்புகிறார். நம்ம நிறைய நேரம் நம்ம பாட வேண்டிய பாடல்களை மறந்து விடுகிறோம். அன்பு சகோதரனை, நீ எந்த நிலைமையில நீங்க இருக்கிறீங்க, இந்த செய்தி கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆண்டவர் கூட சொல்றாரு, அன்பு சகோதரனை நீ பாடு, அன்பு சகோதரி ஆண்டவருடைய வார்த்தைகளை வல்லமைகளை சொல்லி நீ பாடி துதி. அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் என்ன தெரியுமாங்க? அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம். அங்கே தொழுமரத்தில் பவுலையும் சீலாவும் கட்டி போட்டாங்களாம். எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவங்க. காயம், அடிக்கப்பட்டு காயம். ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்க எல்லாருக்கும் தெரியும். அவங்க என்ன செய்றாங்க? கட்டப்பட்ட நிலைமையில், தொழுமரத்தில் கட்டப்பட்ட நிலைமையில் ஆண்டவரை பாடி துதிக்கிறார்கள். 25ஆம் வசனத்திலும் நடுராத்திரியில் பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள். எல்லாரும் கேட்குறாப்புல பாடுறாங்க. அப்பா சும்மா இருப்பாருங்க? ஏசப்பா சும்மா இருப்பாரா? பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை அவர்கள் எந்த இடத்துல பாடினாலும் அங்கு இறங்குகிறது. சிறைச்சாலை கதவுகள் அங்கு திறக்கப்படுகிறது. நான் உங்களுக்காக வாசிக்கிற அந்த வசனத்தில் 21 வசனம், சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. எதனால? பாடி துதிக்கிறாங்களா. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுக்களும் கலன்று போயிற்று. ஐயா, நீ எவ்வளோ பெரிய சிறையிருப்புகள் இருக்கிறீங்களா அன்பு தகப்பன்மார்களே, தாய்மார்களே. நீங்கள் இப்படி ஒரு கட்டப்பட்ட நிலைமையில் சிறையிருப்பில் இருக்கீங்களா? நீங்கள் பாட்டு பாடி ஆண்டவரை துதிக்க மறந்துடாதீங்கய்யா. அன்பு சகோதரனே, இன்றைக்கு ஆண்டவர் உன்னோடு கூட பேசுகிறார். நீ பாடி துதி, மறந்துடாத. அல்லேலூயா. பாருங்க, யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்தில் சிவந்த சமுத்திரத்தை ஆண்டவர் 2ஆ பிளக்கிறார். எவ்வளோ பெரிய அற்புதங்க. அவங்க எல்லாம் முறுமுறுக்கிறாங்க. நாங்கள் வனாந்தரத்தில் சாகிறதுக்காகவா எங்களை கூட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி மோசஸ் கூட சண்டை போடுறாங்க. மோசஸ் போய் ஜெபிச்சோடனே அவன்கிட்ட சொல்கிறாரு, ஏன்பா என்கிட்ட ஜெபம் பண்ணுற? உன் கையில் இருக்கிற அந்த கோலை எடுத்து நீட்டு, என்னை பயன்படுத்து. பாருங்க, ஆண்டோடைய வார்த்தையின்படி மோசஸ் கையில் இருக்கிற கோலை சமுத்திரத்துக்கு நேராக நீட்டின போது என் வேதம் சொல்லுகிறது, வெட்டார்ந்தரையிலே நடக்கிற அளவிற்கு சமுத்திரத்தை 2ஆக பிழைக்கிறார். அன்பு சகோதர சகோதரியே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை திரும்பி பாருங்க. இனிமே அவ்வளவுதாங்க, இனி வழி அவ்வளவுதான். நெருக்கப்பட்டுட்டேன்னு சொல்கிற சூழ்நிலைகளில் நீங்கள் ஆண்டவரை கடந்த காலத்திலே பார்த்தபோது ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வழி உண்டாக்கினார்ல. வேலை கிடைக்காதுன்னு நினச்சிங்க, வேலை கிடைச்சது. இனி அவ்வளவுதான், இனி பிஸ்னஸ்ஸு பண்ணவே முடியாதுன்னு நினச்சிங்க, உங்களுக்கு பிஸ்னஸ் அபரிதமாக உங்கள் கண்கள் ஆச்சரியப்படும்படி உங்களுக்கு பிஸ்னஸை ஆசீர்வதித்து கொடுத்தார். திருச்சபையை ஆசீர்வதித்தார். உங்களுடைய வேலைகளை செங்கடலை 2ஆக பிளந்த அனுபவம். இந்த செய்தி கேட்கிற அன்பு சகோதரர், எத்தனை அனுபவங்கள் ஐயா. பாருங்க, இப்படி அற்புதத்தை பார்த்து அந்த ஜனங்கள் என்ன செய்கிறாங்க? 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது, அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு, கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரைகளையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார். பாட்டுங்கிறது என்னங்க? நான் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் என் கண்களின் ஆளே ருசி பார்த்த அந்த அற்புதத்தை சொல்லி பாடி துதிப்பது ஐயா. நான் ஆண்டவரிடத்தில் ஒவ்வொரு நாளும் சொல்கிறேன், ஏசப்பா எனக்கு ஜீவனை கொடுத்தீரே, உயிர் கொடுத்தீரே. அடிக்கடி பெர்கமான் ஐயாவுடைய பாட்டு நினைக்கிறேன், மனதுருகும் தெய்வமே ஏசையா உமை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். வாரி பாருங்க, நீர் நல்லவர் சர்வ வல்லவர், உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை. என்ன அன்புங்க, மனதுருகுகிறது. இந்த செய்தி கேட்கிற அன்பு சகோதரனே, நீ எப்படி நிலைமையில் நீ இருக்கீங்கன்னு தெரியாதுங்க. ஆனால் ஆண்டவர் உன்கிட்ட பேசுகிறாரு. அவர் பாடு, கர்த்தரை நல்லவர்னு சொல்லு, நீர் வல்லவர் சொல்லு, மனதுருகும் தெய்வமே இயேசுவேன்னு சொல்லி அவரை துதி பாடு. அல்லேலூயா.
இவங்க என்ன செய்ய தெரியுமா, அற்புதத்தை பார்த்து பாட்டு பாடிக்கிட்டே இருந்தாலும் திடீர்னு 3 நாள் தண்ணி இல்லாமல் போகுது, அடுத்து தண்ணி இருக்குது அங்கே கசந்து போகுது, மாறா என்கிற அனுபவம் வருகிறது. அவர்கள் செய்த தவறு என்ன தெரியுமா, பாட்டை மறந்து விட்டார்கள், ஆண்டவர் செய்த அற்புதத்தை மறந்து விட்டார்கள். அன்பு சகோதரனே சகோதரி, இந்த நிலைமையிலையும் மாறா கசந்து போய் இருக்குதா? அப்போ ஆண்டவருடைய வல்லமைகளை நினைத்து பராக்கிரமத்தை சொல்லி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் அற்புதம் செய்கிற வானத்தை பூமி உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ளவர் என்னோடு கூட அவர் இருக்கிறார், எனக்கு அவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவர் என்பதை அறிந்து நீ அவரை துதிப்பாயானால் பாடுவாயானால் அல்லேலூயா அற்புதம் செய்வார்ல. ஐயோ, யாத்திராகும் 15ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேலும் இஸ்ரவேலோடு இருக்கிற ஜனங்களும் பாடலை மறந்தார்கள், அற்புதத்தை மறந்தது போல நீங்கள் இப்போ மறந்து போய் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா? அல்லேலூயா. நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, அண்ணாள்கிட்ட போய் கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. அவங்க சாப்பிடாமல் இருக்கிறாங்க, சஞ்சலப்படுறாங்க, அழுறாங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் குறைவு இருக்குங்கிறதுக்காக அண்ணாளை போல சாப்பிடாமல் சஞ்சலப்பட்டு இப்படி இருந்து என்ன பிரயோஜனங்க? நீங்கள் அவருடைய வல்லமைகளை நினைவு கூறணும், நீங்கள் கேள்விப்பட்ட வல்லமைகளை நினைவு கூர்ந்து அவரை பாடணும், துதிக்கணும். நான் சொல்கிறேங்க, எப்பொழுதுமேங்க எனக்கு மனப்பாடமாக ஒரு சில பாடல், ஒரு 4 அல்லது 5 பாடல் எனக்கு நல்ல ராகத்தோடு பாட தெரியும். அந்த காலத்தில் இருக்கிற பெர்கமான் செய்ய பாடல்கள். எங்கள் டீச்சர் சின்னத்தாய்ங்கிற டீச்சர், உண்ணாப்பு டீச்சர் தான் என்னை வழிநடத்தினாங்க. அவங்க சொன்ன சிஎஸ்சியில் உள்ள சின்ன சின்ன கீர்த்தனை பாட்டுகள், சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் என்னில் பொங்குதே, என்ன பாருங்க, என்ன அல்லேலூயா. பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில், ஏன்னா பாருங்க, அல்லேலூயா. எந்த நாவில் புது பாட்டு, ஏன்னா என்ன இந்த பாட்டெல்லாம் நீங்கள் மறுபடியும் தேடி பாடுங்கங்க. பாடும்போதே ஒரு சந்தோஷங்க. இந்த பார்தலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பார்தலத்துக்கே சொந்தக்காரருங்க. இப்போ எனக்கு சொந்தம் ஐயா, என் கூடயே இருக்கிறாரு ஐயா, என் ஜெபத்தை கேட்கிறாரே, எனக்கு அற்புதம் செய்கிறார், என் கட்டுக்களிலிருந்து விடுதலை கொடுக்கிறார். நான் மற்றவர்களுக்காக ஆண்டவருடைய வார்த்தைகளை நினைவு கூறி ஜெபிக்கும் போது அவர்கள் கட்டுக்களை விடுதலை அளிக்கிறார். அல்லேலூயா. அன்னாள் வாஸ்து பாருங்க, அவள் பாடி ஆண்டவரை துதிக்கிறாள். அல்லேலூயா. அற்புதத்தை கண்டவுடன், அற்புதத்தை ருசி பார்த்தவுடன் அவள் அண்ணால் பாடி துதிக்கிறாள். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் ஃபர்ஸ்ட் இருக்கிறது பாருங்க, அதான் சொல்லி அவர் துதிக்கிறார். நான் சொல்கிறேன், இந்த செய்தி கேட்குற உங்கள்கிட்ட ஆண்டவர் சொல்ல, நீங்கள் முதல்ல அவருடைய வல்லமையை மறந்துடாதீங்க. இப்போ டக்குன்னு ஒரு பாட்டு புஸ்தகத்தை எடுத்து வச்சு உங்களுக்கு தெரிஞ்ச பாடலை சத்தமாக நீங்கள் பாடி துதிங்க ஐயா, ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். இங்கே சொல்கிறது எப்பயுமே இங்கே இருதயத்தில் பாடிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. இப்போ நான் சொல்கிறேன், என் வாய் மூடி இருக்கும், என் மனசில் ஒரு தாளம் போட்டுக்கிட்டு இருக்கோம். அல்லேலூயா. பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதனால். என்ன பாருங்க, குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில் ஆனந்தம் ஆனந்தமே. பாடுங்கங்க. அல்லேலூயா. சும்மாவே இருக்கக்கூடாதுங்க. ஒரு கிறிஸ்தவன் சும்மாவே இருக்கக்கூடாது, ஆண்டவரை துதிச்சுக்கிட்டு இருக்கணும், உதடுகளை அசையணும். துதிச்சாலே வல்லமாங்க. ஏசப்பா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி பாருங்க. பர்த்திமையிட்ட கேளுங்க, இயேசுவே இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். 2 வார்த்தைகளில் கண்ணு குருடானவன் கண்ணு திறந்துருச்சு ஐயா. இந்த செய்தி கேட்கிற அன்பு சகோதரனே சகோதரி, நீங்கள் பாடல்களை மறந்து விட்டீர்களோ, ஆண்டவர் செய்த அற்புதத்தை மறந்து விட்டீர்கள், மறுபடியும் கமான், நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் திரும்பி பார்த்து சொல்லி சொல்லி துதிங்க. ஆண்டவர் மகிமையான காரியங்களை செய்வார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம்.
அல்லேலூயா. ஆண்டவரே, பவுல் சீலா சிறையிருப்புகளை பாடினது போல ஒருவேளை இஸ்ரவேல் ஜனங்கள் யாத்ராகமம் 14ஆம் அதிகாரத்தில் செய்த அற்புதத்தை கொண்டு பாடினார்கள். மறுபடியும் மாறா வரும்போது முறுமுறுக்கிறார்களே. இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருவரும் பாடல் பாட கற்றுக் கொடுப்பீராக, பாடி துதிக்க கற்றுக் கொடுப்பீராக. துதியின் அபிஷேகத்தினாலே, ஸ்தோத்திர பலியினாலே அவருடைய உள்ளம் நிறைந்திருக்க உதவி செய்வீராக. ஒவ்வொருவர் மேலும் அந்த வல்லமினால், மகிமினால், துதியின் சத்தத்தினால், பாடல் வரிகளினால் நிறைத்தொழிவினான் சொல்லி வைக்கிறோம். ஒவ்வொருவரும் எந்த சூழ்நிலை நான் பாடி துதிக்க போகிறேன் என்கிற சிந்தனைகளை, விருப்பத்தை, எண்ணங்களை ஒவ்வொருவர்களுக்கு தருவீரான்னு சொல்லி வைக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்டு இப்பொழுது நான் பாடல் பாடுகிறதை மறந்துவிட்டேன், துதிக்கிறதை மறந்துவிட்டேன், இனி இது நான் தொடங்க போகிறேன் என்று தீர்மானம் செய்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் செங்கடல் இரண்டாக பிளக்கிற அற்புதம் நடப்பதாக, மாறா மதுரமாக மாறுவதாக. பவுல் சீலா சிறையிருப்பு மாறினது போல அநேகருடைய சிறையிருப்புகள் இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதாக ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென்.